ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என் கையில் இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர், அதாவது ஏர் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வேலை என்னென்னா, இது வந்து ஒரு தண்ணி வராமல் ஏரை மட்டும் அந்த ஃபில்டர் வழியாக அனுப்பும். சப்போஸ் வாட்ரு வந்துச்சுன்னா அது அந்த அந்த வாட்டரை எடுத்து எட்ட வச்சுட்டு, அதாவது வாட்டரை எடுத்து வெளியேற்றிட்டு ஏரை மட்டும் அனுப்பும். ஸோ இதான் இதோட ப்ராசஸ். ஸோ நம்ம கஸ்டமர் ஒரு கலர் ஷார்ட் மினி வாங்கியிருந்தாரு. ஸோ அவரோட மிஷினில் இந்த இது வந்து ப்ராப்ளம் வந்துச்சு சொன்னாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஃபுல்லாகவே வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தீங்கன்னா வருது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா பெருசாக ஒரு ரீசன் இல்லை. அவங்க வந்து கம்ப்ரஸருக்கு ட்ரையர் ஃபிட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரையர் ஃபிட் பண்ணாமல் இருந்தாலே அந்த கம்ப்ரஸரில் இருக்க வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே வரதான் செய்யும். அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் மேக்ஸிமம் இதில் தண்ணி வர்றதுக்கான ஒரே ரீசன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த கம்ப்ரஸர் வாங்கினாலும் மேக்ஸிமம் நம்ம வந்து ட்ரையர் போடுறது சேஃப். நீங்கள் வந்து 1 லட்சம் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த ஃபீடிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை கலர் ஷார்ட்டராக இருக்கட்டும், டைரெக்டாக வாட்டர் உள்ளே போச்சுன்னா அந்த மெயின் போர்ட் சர்க்யூட் எல்லாமே மேக்ஸிமம் டேமேஜ் ஆகும் ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ் கிடையாது. உள்ளே இருக்கிற பிசிபி அண்ட் டிஸ்பிளே கண்ட்ரோலர் ரெண்டுமே வந்து எலக்ட்ரானிக்ஸ். அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அது போயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க்காக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வாரண்டியே கிளைம் பண்ணி தர மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ட்ரையர் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ இது வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுதுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாம்பை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து டைட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங் எதுக்குன்னா, ஸோ இந்த ட்ரையரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கிளாம்ப் வச்சு தான் இப்போ நம்ம ட்ரையரோட ப்ரெஷர் வால்வை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சரி, இப்படியே போட்டிருக்கு பார்த்தீங்களா, 0.2, 0.3, 0.6, 0.8 அண்ட் 1.0. ஸோ இது நம்ம எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த திருவர இதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து 0.4 கிளிக் பண்ணோம்னா, இப்போ நம்ம இதை நம்ம திருவரது மூலிமா அது ரொம்ப 0.4 கூட கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு தான் இருக்குது. ஸோ நான் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து உங்களுக்கு நான் வந்து திறந்து காட்டுறேன். மேக்ஸிமம் வந்து கலர் ஷார்ட்டருக்காக தான் இந்த ஏர் ஃபில்டர் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கலர் ஷார்ட்டர் வந்து டேமேஜ் ஆகுது, இந்த ஏர் ஃபில்டர் வந்து டேமேஜ் ஆகுதுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல பிராண்ட் போடுறது ரொம்ப ரொம்ப சேஃப். மேக்ஸிமம் வந்து கலர் ஷார்ட்டர் கூடயே வந்து இந்த ஃபில்டர்லாம் வந்துடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சப்போஸ் கொடுக்கலைன்னா நீங்களே வந்து ஒரு கம்பெனி சைடில் வந்து ஒரு நல்ல பிராண்டாக போட்டு அவங்க முக்கியமாக ட்ரையர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வர்றதை பொறுத்து. அதுவும் இது வந்து கலர் ஷார்ட்டர். இதுவே ஃபீடிங் மிஷினுக்கு வந்தால் கூட மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ட்ரையர் இல்லாமல் யூஸ் பண்ணுறதால. ஆனால் கலர் ஷார்ட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சர்வீஸ் போகும்போது கலர் ஷார்ட்டருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, இல்லை ஃபீடிங் மிஷினுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அதான் அந்த ஏர் ஃபில்டர் ஒர்க் ஆகாமல் தான். ஏர் ஃபில்டர் ஒர்க் ஆகாமல் கம்ப்ரஸர் ட்ரையர் இல்லை. அதனால டேரெக்டாக வாட்ரு வந்து டேரெக்டாக உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால வாட்டர்லாம் உள்ளே போய் நாசிலில் போய் அடிச்சிக்கிச்சு. அதனால வந்து ஏர் ஃப்ளோ ஒழுங்காகவே இல்லாமல் இருக்கிறதால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் அந்த மிஷின் வந்து ஒழுங்காகவே ஃபீலிங் பண்ணலை. அதனால நான் வந்து என்னங்கிறத கம்ப்ளைண்ட் பார்க்க போனேன். ஸோ பார்க்க போகும்போதும் எனக்கே தெரிஞ்சுது அது என்ன கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நாசல்லாம் கைட்டு க்ளீன் பண்ண போது தான் தெரிஞ்சுது உள்ளே வெறும் வாட்டர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த இதை நீங்கள் பண்ணாதீங்க. ட்ரையர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ இதான் நான் சொன்னேன்ல, அந்த ஸ்ப்ரிங் உள்ளே அந்த ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லி ஒரு ரொமாட்டிக் சிஸ்டம் தான். இது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ரொமாட்டிக் சிஸ்டத்தில் இருக்கிற இதுதான் இந்த ப்ராசஸில் இருக்கும். ஸோ இந்த கீழே ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்கும். இது வழியாக தான் தண்ணி வந்து வெளியே போகும். அது வந்து உடச்சிக்கிச்சு. அதனால தான் இந்த ஃபில்ட்ரு வந்து போயிடுச்சு. வேறு பெரிய ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஃபில்டர் நான் கலர் ஷார்ட்டில் எங்கே ஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம கம்பெனியில் இந்த கலர் ஷார்ட்டரை வந்து சைட்டுக்கு போனதால் உங்களுக்கு நான் கலர் ஷார்ட்டரை இதில் வச்சு நான் ஃபிட் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கலாம். ஆனால் சைட்டுக்கு போனதால் என்னால் காட்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சைட்டுக்கு நான் போகும்போது வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி நான் காட்டுறேன் அது எப்படிங்கிறது. தென் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா, மிஷின் சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ நான் வந்து உங்களுக்கு நான்